காட்டின் அழிவு ஒரு பயங்கர எதிர்காலம். நீண்ட காலமாக இயற்கையின் சுவாசமாக திகழ்ந்த ஒரு அடர்ந்த காடு. பறவைகளின் கீதம், விலங்குகளின் சத்தம், காற்றின் மிதமான வீசல், இவை அனைத்தும் கூடினால் அங்கு ஒரு தனித்துவமான இயற்கை இசை இருந்தது. அந்தக் காட்டின் மத்தியில் இருந்தது ஒரு பெரிய நீரூற்று. வன உயிர்களின் வாழ்வாதாரமாக இருந்த அந்த நீரூற்று காரணமாக சிறியதிலிருந்து பெரியதுவரை அனைத்து விலங்குகளும் அங்கு சென்று தண்ணீர் அருந்திக் கொண்டிருந்தன. அந்த காட்டிலிருந்த பெரிய யானை அருணன் அதன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருந்தது. அருணன் மிகவும் புத்திசாலி. காட்டில் எங்கு ஏது உள்ளது, எந்த பறவைகள் எந்த மரங்களில் குடியிருக்கின்றன, எந்த விலங்கு எங்கு இருக்கும், all details were at his fingertips. ஆனால் ஒரு நாள் அந்தக் காட்டில் ஒரு புதிய அச்சுறுத்தல் வந்தது. மனிதர்களின் வருகை. மனிதர்கள் தங்கள் தலையீட்டைக் காட்டத் தொடங்கினர். அவர்கள் ஒருநாள் பெரிய இயந்திரங்களைக் கொண்டு வந்து மரங்களை வெட்டத் தொடங்கினார்கள். முதலில் விலங்குகள் இது சாதாரணம் என்று நினைத்தன. ஆனால் நாளாக நாளாக மரங்கள் வெட்டப்பட்டதால் பறவைகள் தங்களது குடியிருப்புகளை இழந்தன. பசுக்கள், மான்கள், மிருகங்கள் தங்கும் இடமில்லாமல் அலையும் நிலை ஏற்பட்டது. அருணனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாயிருந்தது. அவன் தனது தோழர்களுடன் சேர்ந்து மனிதர்களை அங்கு வருவதை தடுக்க முயன்றது. ஆனால் மனிதர்கள் மிகவும் வித்தைக்காரர்கள். அவர்கள் வலுவான வேலிகளை அமைத்தார்கள். விலங்குகளை பிடிக்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். சில விலங்குகள் பிடிபட்டு செல்ல, இன்னும் சில விலங்குகள் மரணமடைந்தன. காட்டின் அழிவின் விளைவு நீரூற்று பழையபடி இருந்தாலும் அதை சுற்றியுள்ள மரங்கள் அழிந்துவிட மழை பெய்யாமல் போனது. மழை இல்லாததால் நீரூற்று வற்றத் தொடங்கியது. நீரின்றி விலங்குகள் உலர்ந்து போனன. சிலர் புதிய இடங்களுக்குச் சென்றார்கள். ஆனால் காட்டிலிருந்து வெளியேறிய விலங்குகள் மனிதர்கள் வசிக்கும் இடங்களில் புகுந்ததால் அவர்கள் அவற்றை வேட்டையாடத் தொடங்கினர். அருணன் மிகவும் வருந்தியது. அவன் பெரிய பாடுபட்டு சில விலங்குகளை மட்டும் காப்பாற்ற முடிந்தது. ஆனால் பெரும்பாலான மரங்கள் வெட்டப்பட்டு மனிதர்கள் அங்கு வீடுகள் கட்டத் தொடங்கினர். இயற்கையின் சுகமான இசை மாறி இயந்திரங்களின் சத்தமாகவும் மனிதர்களின் பரபரப்பாகவும் மாறிவிட்டது. கடந்ததை கேள்விப்பட்ட தலைமுறைகள் நாள்கள் கடந்துவிட்டன. அந்தக் காட்டில் ஒரு காலத்தில் இருந்த விலங்குகள் இல்லை, ஆனால் கதைகள் மட்டும் இருக்கின்றன. பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள் அந்தக் காட்டைப் பற்றிய கதைகளை கேட்கின்றனர். ஒரு காலத்தில் இங்கு ஒரு பெரிய காடு இருந்தது. அங்கு யானைகள், புலிகள், மான்கள் மகிழ்ச்சியாக இருந்தன என்று அவற்றை கூறினார்கள். நாம் இயற்கையை காப்பாற்றினால்தான் இயற்கை நம்மை காப்பாற்றும் என்பது அருணனின் கடைசி வார்த்தையாக இருந்து போனது. முடிவு: இயற்கையை நம் பேராசையில் அழித்துவிட்டால் நாம் வாழக்கூடிய சூழல் இல்லாமல் போய்விடும். இந்த கதை எச்சரிக்கையாக நாம் அனைவரும் இயற்கையை மதிக்க வேண்டும்.